நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தினம் சிறப்பா கொண்டாடப்படும். ஆனா மக்களுடைய வாழ்வியல எத்தனை சென்னை தினங்கள் பேசிச்சு அப்படின்றது ரொம்ப கம்மி. இன்னைக்கு சென்னை மக்களுடைய, அதாவது உழைக்கும் மக்களுடைய வாழ்வியலை தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக எழுத்தாளர் கரண் கார்கி அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். டீ ரொம்ப நல்லா இருந்தது. வட சென்னையில மக்கள் 20-30 வருடங்களுக்கு முன்னாடி டீயை காலையில எந்திரிச்ச உடனே கடையில வாங்கி குடிச்சதான் வழக்கமா, டீ வீட்டுல போட்டதா வழக்கமே இல்லையாமே? இல்ல, 80% பேர் பெரும்பாலும் குடிசை பகுதி தான். நகரத்துல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% குடிசை பகுதியாக தான் இருக்கும். எல்லாருமே உழைக்கும் மக்களாக தான் இருப்பாங்க, இல்லை நடுத்தரமா இருப்பாங்க. அப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆட்கள் டீ கடையில் போய் காலையில் டீ வாங்கின்னு வர்றது தான் வழக்கம். கொஞ்சம் பேர் வீட்டில் போடுவாங்க, கொஞ்சம் பேர் வீட்டில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னணிகள் நிறைய வர ஆரம்பிச்சது. ஏன்னு சொன்னாக்கா, பால் பவுடர்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வர ஆரம்பிச்சது. பால் பவுடர்னாக்கா இங்கே கார்பரேஷன் இந்த பிரசவ ஹாஸ்பிட்டல்லேயே அது போடுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை ரவை பால் பவுடர் தருவாங்க. அப்புறம் குடிசை பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதா கோயிலேருந்து அவங்க யார் கிறிஸ்தவங்களுக்கு தான் தரேன்னா அந்த பகுதிக்கே பால் பவுடர் தருவாங்க. பால் கொடுப்பாங்க, பால் பவுடரை மிக்ஸ் பண்ணி பால் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்த உடனே வீட்லேயே தயிர் போடுறதுக்கும் பால் போடுறதுக்கும் பழக ஆரம்பித்தாங்க. அப்புறம் வீட்லேயே டீ போட ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் மாறுச்சு. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் கேட்குறது போல் கடையில் போய் சொம்பு எடுத்துன்னு போவாங்க. காலையில் போய் டீ வாங்கின்னு வரலாம். நல்லா சொம்பு சூடாக இருக்காமல் சூடு தாங்கிறதுக்கு பேப்பர் வச்சு ஒரு கையில் போகிற இல்லை பட்டர் பிஸ்கெட் வாங்கிக்கின்னு வர வழக்கம் இருக்க தான் செஞ்சு. சென்னை தினம் கொண்டாடப்படுறதுல ஒரு சின்ன கேள்வி. பிரான்சிஸ் டே மெட்ராஸ் பட்டணத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறாரு. அதுக்கான பட்டயத்துல இந்த தேதியில நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி ஆங்கிலேயர்கள் சென்னையில என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த நாளை வச்சு சென்னை தினம் கொண்டாடப்படுறது சரியா? சென்னை தினம் கொண்டாடலாம், ஆனா அந்த நாள் சரியா அப்படின்றது உண்மை இல்ல. அது மாறுபட்ட கருத்து இருக்குது உண்மையாவே. சென்னை ஆகஸ்ட் நம்ம 22 தானே இப்போ. அப்போ அது ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. ஏன்னா பிரான்சிஸ் டே கையெழுத்தான பட்டயம் கூட இப்போ நம்ம கிட்ட இல்லை. அந்த தங்க பட்டயம் ஒன்று இருந்தது, அது பிரெஞ்சு சண்டை நடக்கும்போது அதை களவாடிட்டாங்க. அது ஒன்று. அடுத்து நம்ம அவங்க இருக்கிற நமக்கு இப்போ ஊர்ஜிதமாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆதாரன்றது இந்த ஆகஸ்ட் 22 தான். 1939 36. அப்போ அந்த இதுதான் நமக்கு இருக்குது. அது ஒரு 6 மாதம் முன்ன பின்ன மாற்றம் இருக்கிறது. அதை சொன்ன கன்ஃபார்ம் மெட்ராஸ்க்கே நமக்கு குத்துமதிப்பா ஏன் மெட்ராஸ்ன்னு சொல்றோன்றதுக்கே இது இல்லை. நிறைய மாறுபட்டு கருத்து இருக்குது. அந்த மாதிரி இந்த டேட் நம்ம இதை தான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஆகஸ்ட் 22 தான். ஆனா அதுல டேட்ல சேஞ்ச் ஏதோ இருக்கிறதா நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த மெட்ராஸ் பட்டணத்திலேயே நிறைய இருக்கு. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மெட்ராஸ் பட்டணம் அப்படின்ற ஒண்ணு உருவாச்சு அப்படின்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் பட்டணம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதை ஆங்கிலேயர்கள் தனக்கு ஏத்த மாதிரி வளர்த்தாங்க. அது கருத்தே கிடையாது. அது கிடையவே கிடையாது. இது பட்டணமே கிடையாது. முதல்ல கிராமம். ஆமா, எல்லாம் அது மீனவ பட்டணங்கள் இருந்தது. இப்ப மசூலி பட்டணம்ன்றது போல பட்டணப்பாக்கம் இருந்தது. அப்புறம் மாதிரசன் பட்டணம் இருந்தது. அதுதான் மதராசா பட்டணமா மாறி மதராஸ்னு மாறினதா ஒரு கருத்து இருக்குது. இப்ப நமக்கு கல்வெட்டா இருக்குது, மதராச பட்டணம் இருந்தது, அப்படி இருந்ததுக்கான ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு மிக சமீபத்துல. அதனால அது மதராசா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. இது மாதிரி மதராஸ்ன்ற வார்த்தைக்கு நிறைய டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நான் ஊர்ஜிதம் என்ன சொல்லுவேன்னா, காசிமேடு பக்கத்துல அது மதராச பட்டணம்ன்றது மாதரசன் பட்டணம், மாத்திரையன் பட்டணம். உங்களுக்கு திரைனா கடல், பெருங்கடல் பட்டணம் அது அப்படின்ற மாதிரி ஒரு பட்டணம். மாதிரையன் பட்டணம் தான் மாதரசன் பட்டணமா மாறி மதராச பட்டணமா மாறுன்னு ஒரு வழக்கு இருக்குது. ஏன்னா நம்ம சர் ஹாமில்டன் பிரிட்ஜ் அது அம்டவாராபதினு சொல்ற மக்கள் தானே, அந்த சொல் வழக்குல மாறிடும் தானே. எலிஃபன்ட் கேட்டு அது யானை கவுனி, அதை யானை கண்ணின்னுவாங்க. யானை கவுனின்னாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி பிரயோகம்லாம் மாறி மாறி வந்தது தான் இந்த இது. அந்த விதத்தில் மெட்ராஸ்ன்றது ஒரு பட்டணமா இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் மெட்ராஸ். அதுதான் ஒரு நகரம், அதுதான் ஒயிட் டவுன். அதுக்கு மேலே டவுன் கிடையாது. ஊருங்க இருந்தது, மயிலாப்பூர் கிராமம், விவசாய நிலங்கள் இருந்திருக்குது, கோவில் குளத்தோடு இருந்திருக்குது, மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க, எல்லாமே இருந்திருக்கிறாங்க. ஒரு நகரமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஒயிட் பீப்புள் தான். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான். ஆக்சுவலா அது ஒரு தொழில் கிடங்கு தான், அது தொழிற்சாலை தான் அது. பட் அதுக்குள்ள நிறைய தெருக்கள் இருக்குது. இப்ப போனோம்னா கூட ஒரு 7-8 தெருக்கள் இருக்குது. கிளைவ் தெரு, ராபர்ட் தெரு, மேரி தெரு, அது நிறைய தெருக்கள் இருக்குது.
உள்ள ஒரு ஊரே இருக்கும். அந்த ஊர் வந்து வெள்ளை நகரம், வெள்ளையர்கள் இருந்த நகரம். பெரும்பாலும் போர்ச்சுகீசியர்கள் இருந்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க ஆளுமையில இருந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் தான். அவங்களுக்கு தான் சாந்தோம் சர்ச்செல்லாம் இருக்குது. நம்ம இப்போ மயிலாப்பூர் கடற்கரை அந்த முழுக்க போர்ச்சுகீசியர்கள் தான், அவங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு போர்ச்சுகீசிய தளபதி கிட்ட இருந்து தான் ஒரு வாழைத்தோப்பை வாங்கினதா, வாழைத்தோப்பு வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜார்ஜ் கோட்டையோட அதோட தென் பகுதியில். அப்போ அவர் ஒரு ஒரு இது வைக்கிறாரு, நீ என் பேர் மத்ராசா அப்படின்ற ஒரு தலையாரி, அவர் என் பேர் வைங்க அப்படின்னு கேட்டதான் அதன் பேரால மദ്രാസാன்னு வச்சாங்க அப்படின்றதும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப நம்ம உறுதியா என்ன சொல்றோம்னாக்கா, அந்த மத்ராசா அப்படின்றதுல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. என்னன்னா நிறைய மதராசாக்கள் இருந்திருக்குது இங்க. ஆமா ஆமா, நவாபுகளோட பில்டிங்லாம் இருக்குது இல்லையா, நவாபுகளோட எல்லை தான் புழல் வரைக்கும். நவாபுகளோட பெரிய பெரிய அவங்களோட கொத்தளங்கள்லாம் இருந்தது. கொத்தளம் இல்லை, அவங்களோட குடியிருப்புகள் இருந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி அது ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த மாதிராசன் பட்டணம், அப்புறம் இந்த மத்ராசா அப்படின்ற அந்த போர்ச்சுகீசிய தலாரி, இவங்க இந்த மாதிரி பிரயோகம் இருக்கிறதால இதுல பிரான்சிஸ் டேவுக்கு வந்து ஒரு பெண் தோழி வந்து அந்த சாந்தோம் சர்ச்சுக்கு பின்னாடி அவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருந்திருக்குது. அப்போ அங்க இருந்த ஒரு இதுல அவங்க உறவினரோட அந்த மத்ராசா இதுல கூட அதை வச்சிருக்கலாம். அப்படி ஒரு, ஏன்னா மத்ராசான்னு நிறைய பேர்கள் இருக்குது. மதராசா பட்டணம், மாத்திராசன் பட்டணம், மதராசாக்கள் நிறைய இருக்குது. இது வேற மதராசான்னா அப்போ அதை வைக்கிறதுக்கான ஒரு சூழல், அதனால அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னைன்ற வார்த்தைக்கும் இத்தனை விளக்கங்கள் இருக்கு சார். ஒரு சென்னியம்மன் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை கேசவ பெருமாள், அது ஒண்ணு. சென்னா கேசவ பெருமாள் ஒண்ணு இருக்கு. அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு சொன்னாங்க. ஒரு நாயக்கர், சென்னப்ப நாயக்கர், அவர் தான் இந்த நிலத்தை வாங்கி இந்த அவங்களுக்கு வந்து பிரான்சிஸ் டேவுக்கும் கோகனுக்கும் நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்த 2 சகோதரர்கள். அவங்க வந்து தான் அப்பாவோட பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னப்பாவோட பேர் வைக்கணும். அது ஒரு சென்னப்பட்டினம். ரெண்டுத்தையுமே என்னன்னா, நம்ம எல்லா லெட்ஜர்லையும் தேடி பார்த்தா 2 பேருமே புழக்கத்துல இருந்துக்குது. சென்னப்பட்டினமும் இருக்குது, மதராசப்பட்டினமும் இருக்குது, மத்திராசாவும் இருக்குது, மாத்ராசாவும் இருக்குது. அது மாதிரி மாறி மாறி வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. இப்போ 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற சில பேர்கிட்ட நீங்க சென்னையா மெட்ராஸா அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா ஒரு பகுதி வரை சென்னை, ஒரு பகுதி வரை மெட்ராஸ். அது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. அது ஒரு மித்து. படிச்சிருக்கேன் அதனால. இல்ல, அது ஒரு மித்து. மெட்ராஸ்காரன் தான் மெட்ராஸ் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ்ன்றதே எவ்வளவுன்னா, வியாசார்பாடியில இருந்து உங்களுக்கு சைதாப்பேட்டை இப்போ பஸ் டிப்போ இருக்குது இல்லைங்களா, அந்த பிரிட்ஜை ஏறி கடந்துட்டாலே அது ஊர் தான். அது வரைக்கும் தான். அது வந்து நார்த் எட்ஜி வந்து உங்களுக்கு வியாசார்பாடி தான். வேசார்பாடில இருந்து நடக்கிற தூரத்துல நானே வயல்வெளியை பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி கிழக்கு கடற்கரை, அது வந்து கிழக்கு எல்லை. வெஸ்ட் வந்து உங்களுக்கு கெல்லிஸ் தான். அதாவது நம்ம மனநல காப்பகம் இருக்குது, ஐநாவரத்தில் மனநல காப்பகம். அவன் பீரியட்ல அது புறநகரில் வச்சிருந்துருக்கிறான். ஆனா அது நகரைய, நான் பார்க்கும்போது அது நகர எல்லைக்குள்ள இருந்தது. அதுக்கு பின்னாடியே கிராமங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். வில்லிவாக்கத்துல இருந்து வரவங்களே நான் மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு தான் வருவான். ஓ, இங்க இருந்து இங்க வருது. வில்லிவாக்கத்துல இப்ப என்னோட உறவினர்கள் இருக்கிறாங்க. இப்ப அம்பத்தூர்ல என்னோட பெரியம்மா இருந்தாங்க. அங்க போனா எங்க தம்பி நான் மெட்ராஸ் போயிருக்கிறான். மெட்ராஸ் போய்க்கிறான். ஓ, எக்கடா மெட்ராஸ். நமக்கு அது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் அந்த டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி அந்த குறுகிய எல்லை தான் மெட்ராஸ் இருந்து. இப்ப அது பறந்து விரிந்து போயிட்டதால அது ஒரு நகரத்தோட உருவாக்கம் அப்படின்றது உழைக்கிற மக்களால தான் உருவாகுது. ஆனா சென்னையில வந்து நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களால உருவான நகரம் வந்து சென்னை நகரம். வெளியே வந்து பண்ணைகளா இருக்கட்டும், ஆண்டைகளா இருக்கட்டும், அவங்க கிட்ட கொடுமைகளை தாங்க முடியாம பொழைச்சிக்கலாம், எங்க போனா பொழைச்சிக்கலாம், இவங்க கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களால உருவான நகரம் சென்னை நகரம் அப்படின்னு. இப்போ நவீன டெக்னாலஜி யுகத்துல அப்படி வந்தவங்களோட அந்த மக்களோட வாழ்நிலை வந்து எப்படி இருக்கு? அது வந்து ஒரு 7-8 லேயரா இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்னன்னாக்கா, அடையாறு அண்ணா நகர்லயே வந்து அந்த தொல்குடியில இருந்து போய் உயர் பதவிகளுக்கு போய் படிச்சு ஆளானவங்களும் இருக்கிறாங்க. நீங்க அண்ணா நகர்ல ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்தோம்னா, ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள பகுதி இல்லையா அண்ணா நகர்ன்றது, ஒரு குறியீட்டு சொல்லாவே. அப்ப அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35% வந்து இங்க தொல்குடியில இருந்து போனவங்க தான். அவங்க பெரிய அதிகாரியா இருப்பாங்க, ஆனா ஒருவேளை அடையாளம் தெரியாம இருப்பாங்க. என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய அளவுல இருப்பாங்க. எல்லாமே உலக நாடுகள்ல எல்லா நாடுகளுக்கும் போய் வேலை செய்யறவங்க, கல்வி பயில்றவங்க எல்லாருமே அதுல இருப்பாங்க. அப்ப என்னன்னா, தொல்குடினாலே நம்ம என்னன்னா ரோட்டோரத்துல இருக்கிறவங்க, இப்போ தூய்மை பணியாளர் போனா அப்படி பாக்குறதே தப்புன்னு நான். அது ரொம்ப வந்து ஒரு ரொம்ப குறைவான ஒரு
தொகுதியினர் தான் அவங்க. விழுபடிவு போல கடைசியா வந்து நிக்கிறவங்க. பெரும்பாலும் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா நான் கண்கூட அதை பார்க்கறதால நான் சொல்றேன். நான் இப்போ ரோட்டோரத்துல இருக்கிறவங்க, விளிம்பு நிலையில போராடிக்கிட்டு இருக்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், இவங்க மட்டும்தான் தொல்குடியினர் என்ற பார்வை. அது வந்து ஒரு 10% தான். 90% வேற 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 நிலைமைகளுக்கெல்லாம் மாறி ஒரு ஸ்ட்ரக்ட ஒரு 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 படிநிலைக்கு மேல போயிட்டாங்க அவங்க. காலகாலத்துக்கு மொழி மாறி இருக்குது, நிலம் மாறி இருக்குது, மனிதர்கள் மாறி இருக்கிறாங்க, மனிதர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இதை எல்லாம் மீறி நீங்க கேட்ட கேள்வி போல இது வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து வந்த ஒடுக்க, அந்த கிராமங்கள்ல தங்களால வாழ முடியாம நெருக்குதலுக்கு ஆளான, சமூக நெருக்கடிக்கு ஆளான, எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்து தப்பி வந்து இங்க இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் கிட்ட, போர்ச்சுகீசியர்கள் கிட்ட, டேனிஷ் பீப்புள் கிட்ட, பிரெஞ்சுக்காரங்க கிட்ட, இவங்க கையில யூதர்கள் கிட்ட, இஸ்லாமியர்கள், இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சு அதுல உருவான சந்ததியினர் உருவாக்குன நகரம் தான் இது. அவங்களுடைய உழைப்புல உருவாக்கணும். அப்ப அது உண்மைதான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து பக்கிங்ஹாம் கேனல்ன்றது யாருனாக்கா, அவனுக்கு சும்மா சோறு போட முடியாதுன்றதுக்காக தாது வருட பஞ்சத்துல அந்த மக்களுக்கு சோறு போடணும், ஒரு கூலியா தரணும், அதன் வழியா அவங்க ஜீவனம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்வாய் உருவாக்குன்னு தான். அது போலதான் ஒவ்வொன்றுமே இங்க உற்பத்தியானது. அந்த ஸ்டான்லி மருத்துவமனை வந்து கஞ்சி தொட்டி மருத்துவமனை. ஆமா, ஸ்டான்லி மருத்துவமனை. ஆமா ஆமா, கஞ்சி தொட்டி மருத்துவமனைனா அது ஸ்டான்லி தான். ஏன்னா அங்க வந்து கஞ்சி தொட்டி வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் நம்ம பஞ்சத்துக்கு வைக்கிறோம்ல. இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா எல்லாம் வந்து கஞ்சி தொட்டி திறப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த தாது வருட பஞ்சத்துல லட்சக்கணக்கான மக்கள் செத்து இருக்கிறாங்க. அது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நிலவுடைமையாளர்கள் எப்பவுமே, நான் இந்த நாவல்ல பதிவு பண்றது போல, அவங்க எல்லாம் தொந்தியும் தொப்பையுமா தான் இருந்தாங்க. எளிய உழைக்கும் மக்கள், அவங்க உழைக்கும் வர்க்கம் தான் வந்து அவங்களுக்கு நிலம் இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்க நிலம் இல்லை, வறட்சி, இதெல்லாமே சேர்ந்து அவங்கள அந்த வெள்ளையர்கள் செஞ்ச ஒரு சில பொருளாதார இங்க இருக்கிறத ஏற்றுமதி பண்ணியிருந்து இந்த மாதிரியான சிக்கல் எல்லாமே சேர்ந்து எல்லாருமே அவங்களை தாக்குறாங்க. உள்ளூர்காரனும் அடிப்பான், வெளியூர்காரனும் அடிப்பான். அப்போ அந்த மக்கள் பட்டியலில் சாகுறாங்க. அதுக்கு தான் இந்த பக்கிங்ஹாம் கேனல்லாம் அவங்க ஏற்பாடு பண்றது. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இங்க இருக்கிற செல்வந்தர்கள் வந்து கஞ்சி தொட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கஞ்சி தொட்டி அங்கே போய் குடிச்சிட்டு உயிர் பழிச்சவங்க இருக்கு. அதனால அது அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து கஞ்சி தொட்டி ஹாஸ்பிட்டல் பேரே நிறைய மாறும். லண்டன் தொட்டி ஹாஸ்பிட்டல்னுவாங்க நம்ம கேஎம்சியை. நீங்க எப்பயாவது லண்டன் தொட்டி ஆஸ்பத்திரினா நம்ம மிரண்டுருவோம். அது வந்து கேஎம்சி. ஏன்னா லேடன் ஸ்ட்ரீட் இருக்குதாங்க. அது லேடன் ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு அங்கே போறதால அது லண்டன் தொட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. இங்க கஞ்சி தொட்டி இருந்ததால இது கஞ்சி தொட்டி ஆஸ்பத்திரி. அப்புறம் ஜெல் ஆஸ்பத்திரின்னுவாங்க, ஜிஹெச். இப்போ வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஒரு பொது மொழிக்கு மாறிட்டோம். முன்னாடி இருந்த ஸ்லாங் வேற. ட்ரிபிள்கன் போறதே வந்து திருலகனிக்கு போறேன்னுவாங்க. ஆமா, திருலக்கண்ணியா? ஆமா, திருலகனி அப்படின்னுவாங்க. ஒரு கிண்டலா இருக்கும். அது மாதிரி ஒரு திருலகன்னிக்காரன் வந்துட்டான்டா அப்படின்னுவாங்க. என்னடா திருலகண்ணி, நானே கருப்பர் நகரத்துல சொல்லியிருப்பேன். திருலகண்ணி அதே அவனுக்கு வந்த ஸ்லாங். அது அவன் படிச்சு சொல்லல, கேட்டு சொல்றான். திருவல்லிக்கேணின்னு சொல்லி படிச்சுட்டு ஒருத்தன் சொல்றான். ட்ரிபிள்கன் ஒருத்தன் சொல்றான். அவன் ஸ்லாங் அவன் சொல்றான். நம்ம ட்ரிபிள்கன் சொன்ன வெள்ளக்காரனை நம்ம சிரிக்கவே இல்லையே. ஆமா ஆமா, இல்லையா? மொழி தான் அடுத்து வர்றேன். ஒரு பகுதிக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கு. மதுரை, கொங்கு, நெல்லை இப்படின்னு ஒரு. ஆனா சென்னை மொழி கிண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட அளவுக்கு வேற எந்த மொழியும் உட்படுத்தப்படலை அப்படின்றது என்னுடைய ஒண்ணு. சினிமாக்கள்லையும் நிறைய கிண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. என்ன காரணம்? நிறைய பேர் பேசிட்டாங்க. பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னு சொன்னா மெட்ராஸ்னாலே இங்க இருக்கிற பெரும் கூட்டமா இருந்தது. பறையர்களின் கோட்டைன்னுவாங்க. மெட்ராஸ் ஓப்பனா சொன்னது பறையர்களின் கோட்டைன்னுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் மாறிடுச்சு அவனுக்கு. ஏன்னா ஒயிட் பீப்புளோட அவன் பழகுறான். பேர் அவன் வந்து அதுக்கு முன்னாடி அவன் எல்லாம் இப்படி குனிஞ்சின்னு இருக்கணும்ன்றத அவன் முதலாளி விரும்பி, இடுப்புல துண்டு கட்டணும், அப்புறம் தோல்ல தூக்கி இப்படி போட்டுக்கணும். இந்த ஒரு குரங்குத்தனமான புத்தி உள்ள சமூகத்துல அந்த பாவனையில இருந்து வெளியில வந்தவன் வெள்ளக்காரன் முன்னாடி நீங்க நிமிந்தன்னாதான் ஸ்டடியா நில்லுமேன் அப்படின்றான். ஸ்டடியா நில்லுன்னுவான், ஷூ போட சொல்லுவான். உங்களுக்கு பட்லர் இங்கிலீஷ்னே ஒன்று இருக்கும். பட்லர் வந்து என்னன்னாக்கா சமையல்காரன் வந்து இப்படி இப்படிலாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். அவன் ட்ரெஸ் கோடோட இருக்கணும், ஹேட் பண்ணணும், ஷூ பாலிஷ் பண்ணணும். அவன் அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவன் தானங்க கொடுத்தான். வாடகை இதெல்லாம் மானியெல்லாம் கொடுத்தது யாரு? இப்போ நம்ம ரெண்ட் அலவன்ஸ் எல்லாம் சொல்றோமே, நம்மளால கஞ்சி கூலியே தர மாட்டானு. கையேந்தி கஞ்சி ஊத்துற சமூகத்துல அவன் தான் ஃபர்ஸ்ட் கூலின்னு ஒன்று தரான். அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் வெளுக்கிறதுக்கு ட்ரெஸ் வெளுக்கிறதுக்கான அலவன்ஸ் இருக்குது, வீடு குவார்டர்ஸ் அலவன்ஸ் இருக்கு, உங்களுக்கு சம்பளம் இருக்குது, உங்களுடைய எல்லாத்துக்கும் ஷூ பாலிஷ் போடுறது கூட அவன் ஷூ சரியா இருந்தாக்கா அவன் தண்டிச்சிருவான். நம்மால் செருப்பு போட்டாக்கா தண்டிச்சிருவான்.
சட்டையே போடக்கூடாதுன்னு சட்டையே போடக்கூடாது, ஷூலாம் போட்டா அவன் ரொம்ப கோச்சிக்குவான், இவனுக்கு ஃபிக்ஸ் வந்துடும், இவனுக்கு ஃபிட்ஸ் வந்துடும், அவன் வந்து அதெல்லாம் போடணும்னு சொல்லுவான். அப்ப இந்த விதமான கலாச்சார மாற்றத்துல இருந்து வந்த உடனே ஒரு திமிர்தனம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு. அதனால ஒரு 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 விதமான பாடி ஸ்லாங்கே ஒரு மாதிரி இருக்கும். அவன் மெட்ராஸ்ல வந்து ஒரு ஸ்லாங் இருக்கும், அது வந்து ரொம்ப பணிவான வாழ்க்கையை பார்த்து பார்த்து அனுபவிச்சு இந்த சுகம் கண்ட இந்த ஒரு இந்த ஆதிக்க மனம் ஒன்று இருக்கல்ல, அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஏய் என்னடா இவன் மரியாதை எல்லாம் பேசுறான் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அவன் டிஸ்டர்ப் ஆகிறது பூக்காட்டில் வந்து இறங்கும் போது தான். பூக்காட்டியில் தான் பெரும்பாலும் இறங்கணும். ஏன்னா மெட்ராஸ்னாக்கா அவ்வளோ அங்கே வந்து இறங்கணும். இப்போ மெட்ராஸ்னா தாம்பரத்தில் இறங்கினாலே மெட்ராஸில் இறங்கின மாதிரி தான் கணக்கு. அதுக்கு முன்னாடி பூக்காடியிலேருந்து தான் பிரிவாங்க. ஏன்னா அதை சுற்றி தான் நகரம்ன்றதே, அது சுற்றி தான் மெட்ராஸ்ன்றதே. அப்போ பூக்காடிக்கு வந்தாக்கா அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவான், ஒருவேளை பஸ் இருந்தால் பஸ்ஸில் போயிருப்பான், ட்ராம் இருந்தால் ட்ராமில் போயிருப்பான், கைரிக்ஷானா கைரிக்ஷாவில் போயிருப்பான். கைரிக்ஷாவில் போகிறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவான், சார்னா ஒருத்தர் இழுத்துன்னு போகிறது அவருக்கு மகிழ்ச்சி. ஊரில் வந்து குதிரையில் போகிறது மனுஷன் இழுத்துன்னு போகிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். மனோபாவம் தானே எல்லாம். இப்போ வண்டியில் இருந்தா அவன் கராராக சொல்லிடுவான், வரமை அவனும் ஒருத்தன் அவனை கூட்டின்னு போய் விட்டா எனக்கு ஒரு எட்டனா. அதனால அது நியாயமா கேட்பாங்க அவங்க. நான் வந்து கைரிக்ஷாவை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு நான் ஒரு 2ஆவதோ 3ஆவதோ படிக்கிற காலத்தில் அது கைரிக்ஷா ஒழிஞ்சிடுச்சு. பட் நான் பார்த்துருக்கிறேன். என் தாத்தாவை வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது கைரிக்ஷாவில் தான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. என் வீட்டில் வந்து தாத்தா இறந்துடுறாங்க. அப்போ அவர் வந்த அந்த காட்சி மட்டும் எனக்கு தெரியும். நான் நிறைய கைரிக்ஷாக்கள் குடிசை பகுதி எங்கும் அப்படியே ஒரு நாசமாகி கெட்ட பூதம் போல செத்து ஒழிஞ்சு போய் கடந்து, அதான் அதுக்கு குப்பையும் குளமா இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அது வரலாறு நம்ம தோண்டி எடுப்போம் தானே. அப்போ பார்த்தா அவங்க பெரும்பாலும் நியாயமாக தான் நடந்துப்பாங்க. அந்த நியாயமே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க கூலி கொடுத்து பழகினவங்க கிடையாது. அவங்க வந்து வண்டியாடுறா அப்படின்னா சொல்லுங்க சம்மான்ட்டு ரெடியாக நின்றுவாங்க. காளை மாடு இப்போ நம்ம பூட்டணும், இவர் மனுஷனுக்கு அதெல்லாம் தேவையில்ல, அவனே வந்து பூட்டிக்குவான். அப்போ அவர் வந்து சுகமாக ஏறி உட்காந்து போவார். இங்கே வந்து அவன் பேரம் பேசினு இருப்பான். 4 நாவா 8 நாவா 1 ரூபாவா 12 நாவா அப்படின்னு உடனே என்னடா இவன் கேள்விக்கிறான், மரியாதை கட்ட ஊரின்றுவாங்க. ஏன்னா இவன் நண்டு பேரம் பேசின உடனே அவன் மரியாதை கட்டவன் அப்படின்ற இது. அங்கே அந்த ரிக்ஷாக்காரர்கள் கிட்ட அவங்க ஆரம்பிச்சுதான் ஊரில் போய் உஷாரா இருந்துக்கோ, நம்ம கையில் தான் பிடிக்கிட்டோம். ரிக்ஷாக்காரன்ல இருந்து இப்போ ஆட்டோக்காரனுக்கு மாறி, ஆட்டோக்காரன் மாதிரி படிப்படியாது நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மாற்றி அந்த ஸ்கேல், சமூக ஸ்கேல் வந்து மாறவே மாறாது. ஏன்னா நம்ம புத்தியில் வந்து எப்போ இது ஒரு சாதிய சமூகம் இது. அப்போ இது வந்து இலவசமாக உழைப்பை சுரண்டணும்னு நினைக்கிற சமூகம். இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்தில் வெட்டியானுக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறாங்க. பட் இங்கே அது மாதிரி கிடையாது. இல்லை 38,000 1 லட்ச ரூபா வரைக்கும் பில்லு போட்டுருவாங்க. பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அதுதான் அந்த நகரத்துக்கும் இங்கத்துக்குமான அந்த லைஃப் ஸ்டைல் அப்ரோச்ன்றது மாறுது இல்லையா. கல்வி ஒவ்வொருத்தங்களையும் மாத்துது. ஆனா சென்னையில பட்டியலின மக்களுக்கு ஆள்காட் அப்படின்ற ஒருத்தர் துரை 840களிலேயே இப்ப 41 மாணவர்களுக்கு கல்வி கொடுத்ததா வரலாற்றுல இருக்கு, படிச்சிருக்கேன். அதை பத்தி கல்வி வந்து 726லயே வந்து கல்வி இருந்திருக்குது. இங்க ஒயிட் பீப்புள் இங்க வந்த உடனே அவனோட சேவகம் செஞ்சவங்க இவங்க தான். இங்க இருக்கிற சாதிய சமூகம் வந்து பிறகு அவங்களோட போயிட்டு எல்லா பதவியும் அனுபவிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்த உடனே வெள்ளக்காரனை இவங்க வந்து மிலேச்சர்ன்ட்டாங்க. ஏன்னா அவன் மாட்டி இறைச்சி சாப்பிடுவான். அவன் வந்த உடனே எளிய மக்களோட தோல்ல கையை போட்டுக்குவான். அப்புறம் இங்க இருக்கிற வந்து கருப்பன் குப்பன் இவனெல்லாம் ஜார்ஜ், அலெக்சாண்டர், நெப்போலியன் எல்லாம் பேர் வச்சிருவான். இது இவங்களுக்கெல்லாம் பொறுக்காது. அவன் காஃபி சாப்பிடுவான், இவனுக்கும் காஃபி கொடுப்பான். ஏ மேன் டேக் இட் அப்படின்னா அவன் ஒரு காஃபி சாப்பிடுவான். இவன் பார்ப்பான் தூரத்தில் போய் கஞ்சி தண்ணி குடிச்சுன்னு இருப்பானுங்க. எல்லா சமூகத்தில் இருந்தாலும் பாலா குடிக்கிற பழக்கம். பசுமாட்டு இருக்க பால் குடிக்க மாட்டான், நிச்சய தண்ணி தானே குடிப்பான். அது ஒரு கல்ச்சரிட்டிக் தானே. பார்த்தா என்னடா இவன் துறை கூட உட்காந்து காஃபி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் காஃபி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான், இவன் கஞ்சி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னன்னா நம்ம இந்த வரலாற்று படிமத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். அது மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க எப்படி உருவாக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு மருத்துவம் தர்றது, அவங்களுக்கு கல்வியை தர்றது. அவங்கள தான் ஃபர்ஸ்ட்ல கூப்பிட்டு வராங்க. அவங்கள மதம் மட்டும் மாத்தலாம், மெஷினரிஸ் மதம் மட்டும் மாத்தல. அவங்க வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க. 1726லயே மதராஸ் 1726ன்னு ஒரு புக் இருக்குது. அவர் ஒரு 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 பிரெஞ்சுக்காரர் ஃபர்ஸ்ட்ல தெலுங்குல எழுதுறாரு. அது அப்புறமா அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகி இத்தாலியில ஜெர்மன்ல வந்து இப்போ தமிழ்லேயே வந்துருக்குது. ஒரு புக்கு தமிழ் மரபு அறக்கட்டளை போட்டிருக்காங்க. 1726லலாம் மிகப்பெரிய அறிவாளிகள் இருந்த சமூகம் இது. நகரத்துக்கு வரான்னாக்கா உங்களுக்கு ஏதோ யசமா சொல்றான்பான்னு கேட்டுக்கின்னு இருக்கிறவங்களுக்கும் அவனை எதிர்த்துட்டு இல்லை திருப்பி தாக்கிட்டு நகரத்துக்கு பழைக்க வந்த நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரியும். என் தாத்தாவே அப்படிதான். ஒரு சச்சரவு வந்து பிரச்சனை ஆகிட்டு அவனை போட்டு யார் ராணி என்ன கேட்கறதுக்கு அடிச்சுட்டு தான் வர்றாரு. அதை தான் நான் கருப்பர் நகரத்தில் பதிவு பண்ணியிருப்பேன். அப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பின்னணி இருக்குது. அப்போ அந்த பின்னணியில இருந்து வந்தவங்க இங்கே ஒரு சுதந்திர காற்றை அனுபவிக்கிறாங்க. அப்போ அந்த சுதந்திர காற்றை அனுபவிக்கும் போது முதல் தலைமுறையாக அவங்களுக்கு கல்வி கிடைக்குது.
கல்வி வந்து ரொம்ப அது நீங்க சொல்றது ஆல்காட் துறைன்றது வந்து கார்ப்பரேஷன், இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ரோட்டோர பசங்க படிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆல்காட் துறையினுடைய உதவியால நிறைய கார்ப்பரேஷன் பள்ளிங்களோட பேஸே அதுதான். 894 நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அவங்க அப்பவே வந்து மதிய உணவு போட்டிருக்காங்க, காலை டிஃபன் போட்டிருக்காங்க, எல்லாமே. இப்ப வந்து நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, நமக்கு வரலாறு வந்து நீங்க சொன்னீங்களா கொட்டி கேட்டுக்கிற சமூகமாவே இருக்கிறோம். நம்மளாண்ட வரலாறே கிடையாது. நம்மளாண்ட தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டினான்றதே இந்த தமிழ் சமூகத்துக்கு 1910க்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் ஏதோ ஒரு காட்டு பூதம் வந்து கட்டுச்சு, காஞ்சிபுரத்துல இருந்து வந்த ஒரு பல்லவன் கட்டினான், இல்ல ஒரு காட்டு சோழன் ஒருத்தன் தான் காட்டுக்குள்ள அவன் வந்து கட்டிட்டு போயிட்டான், இப்படி எல்லாம் கதைகள் ஆழ்ந்துகிட்டு இருந்தோம். முதல் முறையா ஒரு வெள்ளையன் ஆய்வாளன் தான் வந்து கல்வெட்டை படிச்சு பார்த்துட்டு இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன்ற ஒரு சோழ மன்னன் கட்டியிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அசோகனை பத்தியும் நம்மளுக்கு தெரியாது. அசோகரோட 14 கல்வெட்டுகள், அந்த தூண்கள் சொல்றோம் இல்லைங்களா, கல்வெட்டுகள் உள்ள தூண்கள், அந்த பிராமி எழுத்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு வெள்ளையர்கள் தான் வந்து 3 வெள்ளையர்கள் அதை வந்து பாடாப்பட்டு அதை கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் சாம்ராட் அசோகன் நம்ம நாடகம் போட்டுக்கோம். அதுவும் நமக்கு தெரியாது, ஏன்னா மறக்கப்பட்ட, ஏன்னா அவன் புத்தரை பேசுறான், அதனால அது மறக்கப்பட்ட ஒரு அரசு. அது குப்தர்களை பத்தி பேசுவோம், குப்தர்களின் காலம் பொற்காலம்னு பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பொற்காலம் இருந்தது, ஒரு சகோதரத்துவ வாழ்க்கை இருந்திருக்குது. அவன் உலகம் முழுக்க, ஐரோப்பா முழுக்க, தென்கிழக்கு ஆசியா முழுக்க தன்னுடைய மதத்தை பரப்புறது மகனையும் மகளையுமே அனுப்புனான். போரே இனி வானான்னு சொன்னான். அப்படி ஒரு நேர்த்தியான நாகரிகமான சமூகத்தை கட்டமைச்ச சாம்ராட் அசோகனையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கல. ஒரு வெள்ளையர் தான் வந்து நமக்கு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய வரலாற்று அறிவுன்றது அவ்வளவுதான். அது போலதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இங்க நிறைய ஸ்கூல்லாம் இருந்தது, நிறைய பட்சங்களா. ஏங்க எப்போதுமே கல்வி சமூகங்க, அது எப்போதுமே அறிவு சமூகம். நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், யூத சமூகம் எவ்வளவு அறிவாளியான சமூகம். இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா யூதர்கள் வந்து உலகின் ஆகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளன் ஐன்ஸ்டீன் அதில் தான் இருப்பான். உலகின் மிகப்பெரிய திரைப்பட ஜேம்ஸ் கேமரூன் அதில் தான் இருப்பான். தொழில் வல்லுநர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாரும் அவங்க தான் இருப்பாங்க. ஆனா அவங்களே 5 வருஷம் யூத கொட்டடிகள்ல வந்து, ஹிட்லரோட கொட்டடிகள்ல ஒரு ரொட்டிக்காக அடிச்சுக்கின்னு கொலை செஞ்சுக்கிட்டாங்க. 38ல இருந்து 45 வரைக்கும் அவங்க பட்ட 60 லட்சம் யூதர்களை ஒரு நாய்கள், ஒரு பிராணிகள் போல வாழ்ந்தாங்க. அவங்க ஆடை இல்லாம ஒரு அறிவு சமூகத்தையே ஆயுதங்களுக்கு முன்னாடி எப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ இந்த சாதிய சமூகத்துல இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் எவ்வளவு மோசமா வஞ்சிக்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா சுத்தி ஆயுதம் வச்சுன்னு இருக்கிறான், நான் பேசவே முடியாது, கையே நீட்ட முடியாது. இந்த அளவுக்கு யோக்கியமான சமூகத்துல அங்கிருந்து வந்தவன் நகரத்துல வந்த உடனே ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவனுக்கு. இங்க இருக்கிற மிஷினரி, என்னடா இவ்வளவு நல்லா இருக்கிறான், நல்லா பழகுறான், நல்லா நேர்மையா இருக்கிறான், அவனுக்கு குடுறான் கல்வியை அப்படின்னாக்கா அவன் உடனே பிக்கப் ஆயிட்டான். அப்போதுல இருந்தே அவங்க வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க கல்வியில. புதுசா யாரும் இங்க வந்து கல்வி எல்லாம் கொடுத்துல. அவன் ஏற்கனவே அறிவாளி தான். திருவள்ளுவர் என்ன யாரு, உலகத்துக்கு அவையார் யாரு, உலகத்துக்கே வந்து தத்துவத்தை சொல்றோம், திடீர்னு ஒரு நாள் போற ஒரு நாள் சொல்லிடுவானா. அப்போ அவ்வளவு பெரிய அறிவு சமூகத்தை நாசமாக்கி வச்சிருந்தது இந்த சாதிய சமூகம். அந்த சமூகத்துல இருந்து வாழ பிடிக்காம தான் நகரத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்க போனா வெள்ளக்காரனுங்க இருக்கிறான், நம்மள விட உயரமா 6 அடி உயரத்துல இருக்கிறானா, ஆனா மனுஷனா நடந்துக்கிறானா, வாடா அங்க போவேன்னா. இங்கேயே சொரண்டா தான், வெள்ளக்காரனும் சொரண்டா தான். உள்ளூர் சொரண்டலை விட வெளியூர் சொரண்டல் பரவாயில்ல தானே எனக்கு. உள்ளூர் எஜமானன் எனக்கு வயிற்றுலயே எட்டி உதைக்கிறான், வெள்ளூர் எஜமான கை குலுக்கி அவனுக்கு ஏதோ அவனால எனக்கு குறைவா தான் தரான். அப்ப எல்லாரும் தான் வஞ்சிக்கிறாங்க. ஆனா இவனை விட இவன் பெட்டர்ன்னு நான். அவன் கல்வியை கொடுக்குறான், எனக்கு மருத்துவம் கொடுக்குறான், என்ன அவனுடைய சொந்த மதத்துல சேர்த்துக்கிறான், அவன் சர்ச்சுக்கு ஃபாதர் ஆக்குறான், என்ன அவன் ராஜாவனுடைய பேரையே எனக்கு வைக்கிறான். நான் இங்க வச்சுக்க முடியுமா? இப்ப எல்லாரும் செய்யலாம், இப்ப யார் வேணாலும் வச்சுக்கலாம், நான் ராஜராஜ சோழன் பேர் வச்சுக்கலாம், என்னை அவனும் கேட்க முடியாது. அப்ப என்னன்னா, நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுறதுக்கு கல்வி ஒரு பெரிய பேஸ். அந்த பேஸை இங்க வந்து உருவாக்குறது ரொம்ப காலமா கல்வியாளர்களா இருந்தாங்க. வெள்ளையர்கள் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய கல்வியை கொடுத்தாங்க. சாலையோர குழந்தைங்களுக்காக நீங்க சொன்னது மாதிரி ஆல்காட் துறை வந்து சாலையோர குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்காக கார்பரேஷன் பள்ளிகளை உருவாக்குனாங்க, மிஷினரிஸ் பள்ளிகளை உருவாக்குச்சு. நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்கன்னா கதறி அழுவாங்க. நான் எவ்வளவு பெரியவங்க கையில பேசியிருக்கிறேன். கல்வி அவன் வரலன்னா நான் ஒண்ணுமே, லயோலாலாம் இல்ல, லயோலா காலேஜ்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? எனக்கு எல்லாமே ஃபாரின், எல்லாம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. நான் ஒரு 10-20 குடும்பத்தை சொல்ல முடியும். திருச்சி சென்ட் ஜோசப் எவ்வளவு இந்தியா முழுக்கங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற மதவெறியோட இருக்கிறவன், சாதி வெறியோட இருக்கிறவங்க படிச்சது எங்கன்னு படிச்சா சென்ட் ஜோசப்ல படிச்சானுவான், லயோலாவில் படிச்சானுவான், சென்ட் ஆண்ட்ரூல படிச்சானுவான். அது இயல்பு தானே. அது நம்ம வந்து நன்றி மறக்காத ஒரு விஷயம் எதுனாக்கா, வெள்ளையர்களுக்கு நம்மள சுரண்ட வந்தாங்க, மாற்று கருத்து இல்லை. நீங்க சுரண்டதுக்கு கீழே நீங்க குனிஞ்சி நின்று இருந்தீங்க. நான் சென்ட் ஜோசப்லாம் படிச்சேன். ஃபாதர் வந்து சொல்வாரு,
நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சென்ட் ஜோசப்பேட்ட அங்க நீங்க பாத்துடலாம். ஏன்னா அத்தனை பேருக்கு நம்ம கல்வி கொடுத்துருக்கோம். ஆமா 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 ஆமா. நான் போர்டிங்ல படித்தேன். சென்ட் ஆனஸ் கான்வென்ட்ல நான் படித்தேன் நான். அப்புறமா திருத்தணியில் இருக்கிற சென்ட் ஜோசப் போர்டிங்கில் படித்தேன். 8th 9th 10th நாங்கள் படித்தேன். அப்போ நான் இங்கே நகரத்தில் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வசதிக்கு அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம், குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நமக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு தான். தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்கள்ல மற்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட அரசியல் கூட்டங்களை விட சென்னையில நடத்தப்பட்ட அரசியல் கூட்டங்கள் அப்படின்றது அதிகம். ஆனா சென்னை ஏன் இப்ப வர, அதாவது இந்த வட சென்னை மக்கள் அப்படின்னா குரலற்றவர்களின் குரலாகவே சென்னை வட சென்னை இருந்திருக்கு. பெரிய மக்கள் எழுச்சி போராட்டங்கள், நாங்க எங்ககிட்ட இருந்து நீங்க சுரண்டுறீங்க, உங்களை நாங்க கேட்கிறோம், தட்டி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்ட இடமா சென்னை இல்லாம இருந்திருக்கா? ஆமா, இல்ல ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவன் வரலன்னு. ஒரு பொண்ணை வந்து இங்க யாருன்னா கைப்பிடிச்சு இழுக்க சொல்லுங்க நடு ரோட்ல, இமிடியேட்டா அட்டாக் பண்ணுவான். இமிடியேட்டா ஒரு பெண்ணுடைய குரல் கேட்க வைங்க, யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்கும். அவ எந்த பொண்ணா இருக்கட்டும், அவ அது பிரச்சனை கிடையாது. அவ அந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க இத்தனை பத்திரிகையாளருங்க இந்த வீட்டுக்கு வராங்க, இது வரைக்கும் வந்தாங்கன்னா கூட்டின்னு வந்து விட்டுட்டு போவாங்க. நானே யாருக்கும் தெரியாது இந்த பகுதியில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல யாருக்கும் தெரியாது. நான் இங்கே ஒருபோதும் நான் என் புத்தகங்களுக்கு பேனர் அதெல்லாம் எதுவுமே செஞ்சது கிடையாது. என் வேலையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு. அவங்க யாருன்னா கொண்டாவோ இங்கே ஒருத்தர் அப்புறமா 4 படம் தெரிஞ்சிச்சு, இல்லடா அவனுக்கு நிறைய புக்ஸ் வருது, நிறைய பேர் தேடிட்டு வராங்கன்னு அவங்க கூப்பிட்டு வருவாங்க. எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோட நம்ம உள்ள நுழையலாம். யாருக்குமே வந்து ஒரு சீண்டல் இது இருக்காது. அப்போது இது ஏன் சொல்ல வரனா, ஒரு அமைதி தன்மையை விரும்புகிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து ரவுடித்தனம் பண்ணுறவன் பொறுக்கித்தனம் பண்ணுறவன்லாம் வெளியில இருந்து வந்தவன். யாரும் உள்ளூர்ல இருக்கிறவங்க, உள்ளூர்ல ரவுடிக்கு பழைய கித்தாப்புகளா இருந்தாங்க, ஆனா அவன் சொந்த மனிதன் கையில எதையுமே பண்ண மாட்டான். அவனாண்ட யாரு கித்தாப்பு காட்டுறாங்களோ அவங்க கையில காட்டும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இப்போ ஆள் வச்சு இது பண்றதெல்லாம் இந்த பகுதியில் நான் பாக்குறேன். என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வெளியில இருந்து வந்தவன் தான் இங்க ரவுடியா இருக்கான். வெளியில இருந்து வந்து இங்க பொருள் சம்பாதிச்சு அதை வந்து ஆளுமைக்கு ஆளானவன் தான் இங்க வந்து ரவுடித்தனம் பண்றான். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு வேலைக்கு போனாக்கா அவங்க ஒரு நிம்மதியா பாருங்க. நீங்க இந்த பகுதியில பாருங்க, கச்ச கச்ச கச்சன்னு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குல்ல. நீங்க இப்ப பாருங்க, ஒரே அமைதியா இருக்கும் பாருங்க. இளைஞர்கள் தான் அங்கங்க எங்கேயாவது நின்று போர்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கூட உங்களை இன்னும் ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டான். அவன் மாட்டின பார்த்துட்டு அவன் வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பான். அப்போ என்னன்னா ஒரு 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 உளவியலாக வந்து ஒரு அது ஒரு அமைதியை தர்ற மனிதன் தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் சண்டை போடுறதுக்கு ஊயின் கத்தின்னு இருக்கிற சினிமாக்கள்ல காமிச்சது போல இதுங்க ஒரு மித்து ஒன்று இருக்கல்ல, அது நீங்க உள்ள இருக்காது. ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, இந்த ஏரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அது இருக்காது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு வேலையை தேடிட்டு போவாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கும். இவங்க எப்போதுமே போராட்டத்துக்கு ஏன் வரல? எத்தனை பேர் இப்போ நமக்கு வந்து ஒரு மித்து, நமக்கு ஒரு புத்தியில ஒண்ணு இருக்குது. போராட்டம்னா பெரும்பாலும் போராட்டத்துல கலந்துக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவனா தான். நீங்க எந்த போராட்டத்தை ஒண்ணா பாருங்க, முன்னெடுக்கிறவங்க யார் வேணாலும் முன்னெடுப்பாங்க. முன்னெடுக்கிறவனே நான் தான் முன்னெடுப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். முன்னெடுக்கிறவங்க எப்போதுமே கொஞ்சம் அறிவுசார் சமூகத்துல இருந்து யார் வேணா, எல்லா சமூகத்திலையும் அறிவாளி இருப்பான், எல்லா சமூகத்திலையும் மனிதன் இருப்பான், எல்லா சமூகத்திலையும் அயோக்கியம் இருப்பான், எல்லா சமூகத்திலையும் திருடன் இருப்பான். ஆனா அரசியல் ரீதியா மனசாட்சி ரீதியா விழிப்புணர்வு அடைகிறவங்க பெரும்பாலும் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்துல இருந்து வருவாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கலாம், ஒரு சமூக சீர்திருத்தவாதியா இருக்கலாம். ஏன்னா அவங்க நல்ல தின்னு கொழுத்து புளியப்ப விட்டவங்க. இப்ப மனசாட்சியில இருந்து அவங்க வெளியே வரும்போது கொஞ்சம் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு வருவாங்க. அது ஒரு அரசியல் விழிப்புணர்வு தான், இல்ல ஒரு மானுட வளர்ச்சியினுடைய பரிணாமத்தினுடைய ஒரு போக்கு தான் அது மாதிரி வருவாங்க. அப்ப அவங்க யாரை வந்து திரட்டுவாங்கன்னா இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்டவங்க தான் வந்து திரட்டுவாங்க. அவன் பின்னாடி நிக்கிறவன், உதப்படுறவன், போஸ்டர் ஓட்டுறவன், கோஷம் எழுப்புறவன் எல்லாம் அவனா தான் இருப்பான். அப்போ நாம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை ஒரு பக்கத்துல வச்சுட்டு நாம ஒரு கேள்விக்கும், ஏன் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க? அவங்க ஒரு வேலைக்கு போவான், ஒரு 1000 ரூபாய் ஒரு இப்போ திடீர்னு ஒரு பையன் படிச்சுட்டு வந்தான்னா மச்சா இருக்கிறான். அவன் வந்தவனே ஐடிக்கு போனவனே அவனுக்கு 75,000 ரூபா சம்பளம். போன உடனே அவன் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான வீட்டில் இருக்கிறதால தான் ஐடிக்கு போய் படிக்க முடியுது, அவனுக்கு நல்ல வேலைக்கு போக முடியுது. இப்போ என்னன்னா இன்னும் அமைதியாயிட்டான். அவன் எதுக்குமே போக மாட்டான், என்னையே பார்த்து கேட்பான், ஏன் நீ வந்து ரொம்ப சத்தமாக பேசின்னு இருக்கம்மா, நீ நல்ல எழுத்தாளர், உன்னை எல்லாருக்கும் தெரியும் தானே, நீ ஏன் ரொம்ப எப்போ பாரு வந்து மார்க்ஸ்ன்ற, பெரியாருன்ற, அம்பேத்கர்ன்ற, இதெல்லாம் எதுக்கு நீ பேசுறன்னு அவன் கேட்பான். ஆனால் அவன் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அவனுக்கு ஒரு அமைதி தேவைப்படுது. ஆனா அவன் எங்க சீண்டப்படுறான்னா மறுபடியும் அவன் கல்லூரிக்கு போய் சேர்ந்த உடனே அவனுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப்ல. அவன் ஃப்ரெண்டே நீ என்ன நீ வந்து பட்டியல் சமூகம்னு கேட்கறான். இவனுக்கு உடனே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு.
என்னடா வரும் மாமா என்ன அப்படி கேட்டாங்க. அவன் கரெக்டாக தான்டா கேட்குறான். நீ ஏன்டா அதுக்கு பயப்படுறான்னா, இல்லை அவன் இல்லை மாமா என்ன கேட்டவொடனே எனக்கு வரும். அப்போ உனக்கு அரசியல் விழிப்புணர்வு வேணும். நீ சில்லர் ஸ்பூனாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உனக்கு காலை நெடுக்க உன்னை வந்து துரத்திக்கிட்டே இருக்கு. அப்போ நீ அரசியல் வேணும் ஆமாண்டான்னு சொல்லுவேன். நீ ஆமாண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பதிலடி கொடுப்பேன். உழைக்கிறவனுக்கும் சுரண்டுறவனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா நீ என் கையில் உயர்வு தாழ்வு பேச மாட்டேன்னா நானும் அதான் சொல்லிடுவேன். உயர்வுன்றது என்ன டெஃபினிஷன்? நீங்க என்னை நல்லா கசக்கி புழிஞ்சி சுரண்டி என் உடல் என் உழைப்பு என்னுடைய எல்லாத்தையும் என்னுடைய அறிவு எல்லாத்தையும் சுரண்டி ஒருத்த கொழுத்துட்டு என்னை அடக்கி வைக்கிறதுல என்ன பெருமை இருக்குது அவனுக்கு? அது இல்லை தானே. அப்போ இந்த கட்ஸ் வரணும்னா நீங்க பொலிட்டிக்கலா தெரிஞ்சுக்கணும். இது வந்து இப்ப இல்லை. நீங்க கேட்கறத நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் இங்க வந்து நார்த் மெட்ராஸ்ல ஒரு போர்க்குணமா ஒரு எழுச்சியா இல்லாம இருக்கிறாங்க? நான் அந்த இதுல கேட்கல. இப்போ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஆனா தென் சென்னை வளர்ந்துகிட்டே இருக்கு, வட சென்னை வந்து அப்படி இருக்குன்ற ஒரு பார்வை இல்ல அது கிடையாது. அது கிடையாது. என்னன்னா ஒரு புதிய குடியிருப்பு நீங்க 2 பகுதி எடுத்துக்கங்களேன். ஏற்கனவே ஒரு 300-400 வருஷமா இருந்த ஒரு பழமையான நகரம் இதெல்லாம் வட இருக்குது. இது வந்து ஒரு வித்தவுட் டிசைன். இது சரி, இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஏரியா. இது இப்போ உலக வங்கியாண்டு வந்து வாங்கி 100 அடி ரோடு போடணும், இங்கதான் வந்து பெட்ரோல் பங்க் வரணும், இங்கதான் தியேட்டர் வரணும், இங்கதான் சந்தை வளாகம் வரணும், இங்கதான் காம்ப்ளெக்ஸ் வரணும், இப்படி டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. இங்க வந்து ஐடி பீப்புள் இருக்கணும்னாக்கா அப்ப ஐடி பீப்புள் அவருக்கு ஏற்ற நேரத்துல வீடு வாங்குவாரு. இப்போ அந்த பகுதிக்கு வர்றதே வந்து வெளியில இருந்து தான் வருவாங்க. எங்க யார் வருவாங்க? ஏற்கனவே செல்வ செழிப்புல இருக்கிறவங்க, அரை செல்வத்துல இருக்கிறவங்க, இல்ல கால் செல்வத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரி மிடில் ஃபேமிலி ஓரளவுக்கு இருக்கிறவங்க தான். ரொம்ப லோ பீப்புள் அங்க வரமாட்டாங்க. அப்போ அவங்க வரும்போது அவங்க புழங்கும் போது அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க படிக்கும் போது அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர்லாம் மாறும்போது ஒரு புதிய நகரமா அது உருவாகும். அது வசதியானதா இருக்கும். அப்புறம் ஏன் இது மாதிரி இருக்குதுன்னா இங்க நீங்க உள்ள வந்து பார்க்கவே இல்லை. இங்க எல்லாமே இருக்கும், நெரிசலா இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்கே தான் எல்லார் வீட்லயும் உங்களுக்கு என்னென்ன வசதி வேணும். என்ன இங்க 1200 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்காது. இப்போ 400 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கு அவனுக்கு. அது இருக்கும் தானே. அவன் வீட்டுக்குள்ள ஏசி போட்டிருப்பான். அவன் கார் இங்க நிறுத்த முடியாத வெளில நிறுத்திக்குவான். அவனோட பைக் இருக்கும். அவனும் ஒரு நல்ல ரிசர்வ் பேங்க் நீங்க சொல்ற எல்லா கட்டமைப்புலையும் அவனும் வேலை செய்வான். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். பார்வையை நம்ம ஃபர்ஸ்ட்ல மாத்தணும். ஏன்னா இங்கதான் வந்து சுத்தி இங்க இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க எதுவும் ஃபேக்டரிங் கிடையாது. சவுத் மெட்ராஸ்ல ஃபேக்டரிங் கிடையாது, அலுவலகங்கள் தான். ஆனா இங்க வந்து ஃபேக்டரி, ரயில் பெட்டி தொழிற்சாலை. ஆசியாவிலேயே பெரியது எல்லாமே. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆசியாவிலேயே மிகப்பெரிய நெசவு தொழிற்சாலை. சூளமில்லுன்னு ஒன்று இருக்குது, பக்கிங்ஹாம் கர்நாடிக் ஒன்று பெருசு. எல்லாமே வந்து 25,000 தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய பகுதிகள். இதுல ஒரு கூவ நதி ஒன்று ஓடுது, ஒரு 2-3 கால்வாய்கள் ஓடுது, ஒரு 3 ஏரிகள் இருக்குது. அப்புறம் இவ்வளோ தொழிற்சாலை, இரும்பு உருக்காலைகள், சின்ன சின்ன அலுமினிய உருக்காலைகள், லேத்து பற்ற, இது இல்லாமல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை, இங்க இருக்கிற மெட்டல் பாக்ஸ், எவ்வளவு தொழிற்சாலைகள், எவ்வளவு உற்பத்தி நிலையங்கள். அப்புறம் இங்க சென்னை இங்க உற்பத்தி ஆகிற சின்ன சின்ன குட்டி மிட்டாய்கள் பலகாரங்கள் தான் தமிழகம் முழுக்க போகுது இல்லையா? அவ்வளவு பொருட்கள் இங்க வந்து இறங்கணும், ஏற்றும். இவ்வளோத்தையும் இந்த மக்கள் வந்து ஒரு எந்திரம் போல எங்கிற இடம் ஒரு கசகசப்பாகவும் எப்பவுமே ஒரு ஓசை மிக்கதாகவும் ஒரு வெப்ப மிக்கதாகவும் தான் இருக்க செய்யும். அப்போ இந்த பார்வையும் இந்த அரசியல் புரிதலும் இந்த பார்வை திறனும் இருக்கிறவங்களுக்கு தான் ஏன் நார்த் மெட்ராஸ் அப்படி இருக்குதுன்னு தெரியும். இல்ல நேத்து இந்த நேர்காணலுக்காக நிறைய கட்டுரைகள் படிக்கிறேன். 2-3 கட்டுரைகள்ல இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. தென் சென்னை வளர்ந்துட்டே இருக்கு, வட சென்னை அப்படியே இருக்கு, அரசு ஏன் வந்து கவனம் செலுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இதழ்கள் எழுதுனவங்க எல்லாம் இருந்தாங்க. அதனால இப்ப பரவாயில்ல. இல்ல நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி, அற்புதமான கேள்வி. இப்ப என்னன்னா இப்ப நீங்க வரும்போதே பார்க்கலாம். இங்க வந்து அரசு சில வேலைகள்லாம் செய்யுது. இது வந்து உண்மையா சொல்லணும்னாக்கா நம்ம உண்மைகளையே பேசுறது இல்லை. யாரும் உண்மைகளையும் கேட்கறதுக்கு விரும்புறதும் கிடையாது. உண்மைக்கு நெருக்கமா போய் பார்த்தோம்னாக்கா இங்க வந்து எளிய மக்கள் இருக்கிறாங்களே, வீட்டுக்கு ஒருத்தன் இல்லை 5 பேர் படிச்சுட்டு இருப்பான். ஒரு பையனுக்கு ஒரு சின்ன அரசு வேலை, உத்தரவாதமான வேலை தர்றதுக்கு இந்த அதிகார அமைப்புல என்ன வழி இருக்குது? ஆனா அரசு சில வேலைகள் செய்யறது. அரசு என்ன மாதிரி வேலை செய்யுது? இப்போ இங்க இருக்கிற கிரவுண்டு இப்போ ஏறக்குறைய 16 கோடி ரூபாயில அந்த விளையாட்டு திட்டலை மேம்படுத்துறாங்க. அங்கேயே வந்து வெயிட் லிஃப்ட் இருக்குது, பாக்ஸிங் இருக்குது, நீங்க ஃபுட்பால் விளையாடலாம், அது மேம்படுத்துறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 விளையாட்டு திடல்கள் சுதந்திரமா நாங்க விளையாடின அந்த திடல்கள் இல்லை. வட இந்தியர்களோட குடியிருப்பா மாறிடுச்சு. ஆனா அதுக்கு பதிலாக அரசு வந்து ஒரு சின்ன இடங்களை, அப்புறம் சின்ன சின்ன என்ன சொல்றது, அது நினைவு பூங்காக்கள் போல நினைவு கால்பந்தாட்ட மையங்கள் குடிசைகள் பகுதிகளுக்கு ஏற்படுது அரசு. அது சக்திக்குட்பட்டு ஒன்று செய்யுது.
நம்ம வந்து உலகின் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை வடிவமைச்சுக்கிறோம். இதுல நாசமா நசுங்கி போறவன் இந்த மாதிரி வடசென்னையில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்கள் மாட்டிக்குவாங்க. அரசு தன்னுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லாது. இல்ல சார், இந்த சென்னை வந்து இந்த சிங்கார சென்னை, சென்னையை வளர்க்குறோம், மாடர்ன் சிட்டி அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி அடுத்தடுத்த திட்டங்களால எளிய மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்படுறாங்க? 100% பாதிக்கப்படுவாங்க. அவங்கள கேட்கறதுக்கு நாதியே கிடையாது. அவங்கள நீங்க கூவம் ஓரத்துல இருக்கிற மக்கள்னா அவங்கள அழுக்கு பண்ணாங்க. ஒரு பக்கெட்டி தண்ணியில குளிச்சுட்டு போயிடுவான். அவன் 4 குடம் தண்ணி தான் அவனுக்கு கிடைக்குமே. அவன் ஒன்றும் டப்புல நீச்சல் அடிக்க போறவன் இல்லை. இல்லை ஃப்ளஷை வந்து அழுத்தின உடனே 1 குடம் தண்ணி எல்லாம் அவன் ஒரு சொம்புல கழுவிக்கின்னு போயிடுவான். ஒரு பக்கெட் தண்ணியில குளிச்சுட்டு போயிடுவான். ஆனா அவனால கூவம் நாரிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் சொல்லுது. அது மாதிரி ஒரு கேடுகட்ட போய் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா அந்த கூவ நதிக்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள், சினிமா மால்கள், மருத்துவமனைகள், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸுகள், அப்புறம் பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள், ஒரு குடிசை பகுதியில் இருக்கிற தண்ணீர் செலவை விட 100 மடங்கு அங்க செலவாகும். அப்போ குடிசை பகுதியில் இருக்கவங்க 1000 பேர் இருக்காங்கன்னா மற்ற இடங்கள்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? நீங்க 1000 பேர் 1000 பக்கெட்டில குளிச்சிருவான். 2 பக்கெட்டி வச்சுன்னு குளிக்க மாட்டான். இவங்களுக்கு ஒரு டப்பு வேணும். ஒரு டப்புல வந்து உங்களுக்கு 18-20 குடம் தண்ணி ஊற்றினா தான் அந்த டப்பு ஃபில் ஆகும். ஷவரை ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா எத்தனை குடம் செலவாகுதுன்னே தெரியாது. நீங்க ஒரு முறை லெட்டின் போயிட்டு நீங்க ஃப்ளஷ் பண்ணீங்கன்னாக்கா எவ்வளவு தண்ணி இறங்குதுன்னே தெரியாது. அப்போ அந்த அழுக்கெல்லாம் எங்க போவோம்? அப்போ இவன் ஒரு துணியில ஒரு நாள்ல வாழ்ந்துருவான். அவங்க ஒரு நாள்ல 3 துணி மாத்திடுவாங்க. நீங்க உண்மையை நெருக்கமா போய் பார்த்தாக்கா இதெல்லாமே ஒரு அம்பக்கான ஒரு இதுதான். அவங்க இந்த ஜனங்களை அங்கிருந்து தூக்கி எறியணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வலு கிடையாது இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் அதிகாரம் கிடையாது இல்லை. அதெல்லாம் அவங்கள இங்க நிறைய பகுதிகள் காணாம போயிடுச்சு. நீங்க வந்து ஒரு பிரிட்ஜ் போடுறாங்கன்னாக்கா ரொம்ப அவங்களை ஈஸியா தூக்கி போட்டுருவாங்க. அந்த குடிசையை அவங்களுக்கு கண்ணை உறுத்தும். ஏன்னா எங்க இருந்தோ, திருச்சியில இருந்தோ, மதுரையில இருந்தோ, திருநெல்வேலியில இருந்தோ ஒரு அதிகாரி இங்க வருவான். அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தா அவனுக்கு என்ன வழி இருக்க போகுது? அவன் செய்யணும் செஞ்சுட்டு போறான். அது போலீஸ்காரனா இருக்கலாம், ஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், அவனுக்கு ஒரு வழி இருக்காது. அவன் செஞ்சுட்டு போயினே இருப்பான். ஆனா இங்க இருக்கிறவங்க இவனுக்கு ஒரு மனுஷனாச்சே, இவனுக்கும் வாழணுமே, யார் யோசிக்க போறாங்க? அரசுக்கு வேலை நடக்கணும். அப்படியே அது தூக்கி போற பெரிய வழிதான். சிங்கார சென்னையால நாசமாக்கப்பட்டது இங்க இருக்கிற பூர்வ குடிகள் தான், தொல்குடிகள் தான். மறுக்கவே முடியாத உண்மை. சினிமா பக்கம் போயிடலாம், ரொம்ப அரசியல் பேசிட்டோம். கலை எதற்கும் அப்பாற்பட்டது கிடையாது. ஆனா சினிமாக்கள்ல சென்னை காட்டப்படுற விதம் எப்படி இருக்கு, சென்னை மக்கள் காட்டப்படுற விதம் எப்படி இருக்கு? இது வரைக்கும் ரொம்ப ராங்கா தான் காமிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொஞ்சம் நம்ம இவர் ரஞ்சித் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, மெட்ராஸ்லயும் சரி அவர் மேக்சிமம் ஒரு கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் கூட நம்ம நெருக்கமா போனோம் 100% ஒரு 10% போயிருக்கிறோம். அந்த உண்மை முதல்ல மெட்ராஸ்ல பார்க்க முடியுது. வெற்றிமாறன் செய்ய வராரு. அப்புறம் இன்னும் கூட ஒரு சிலர்லாம் வந்து பேச வராங்க, நிறைய பேர் வராங்க. இப்ப பாலாஜி தரணி எல்லாம் வந்து நகரத்தை பத்திய படம் எடுக்கிறாரு. அதுல ரொம்ப உண்மையா பேசணும்னு விரும்புறாங்க. மாவீரன் வந்தது. பரவாயில்ல. அதெல்லாமே வந்து ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு நகரத்தை எல்ஐசி பில்டிங்கை காட்டிடுறது அவர் 70-50 வருஷமா நம்ம அதை தான் காட்டின்னு இருக்கிறோம். கோயம்பேடு மிக சமீபத்தில் அது மாதிரி பூக்கடையை காட்டுவோம், சென்ட்ரல்ல காட்டுவோம், எக்மூரை காட்டுவோம், மீனம்பாக்கம் காட்டுவோம். ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மாத்திடுவோம் நம்ம. ஆனா உண்மையான வாழ்வியல் போக்குன்றதை நம்ம இன்னும் சரியா காட்டல. இன்னும் கூட அது ஒரு கடல் போல இருக்குது. 350 வருட வாழ்க்கையினுடைய எச்சமிச்சங்கள் ஒரு பெரிய புதையல் போல கிடக்குது இந்த மண்ணில். அதையெல்லாம் பேசணும் நம்ம. அதனால சினிமா கடந்த காலத்துல வந்து பாவனியா, வாமே, போமே, குந்துமே, என்னாமே, என்ன வாஜார, வாஜார, ஊட்டாண்ட, இதெல்லாம் பழைய சீன். அதெல்லாம் இப்ப எல்லாமே ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. 10 வருஷத்துக்கு ஒரு முறை மொழி மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு பேசிக் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதை கேட்டு மட்டுமே நான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, இப்போ நான் எழுதுவேன், நான் படிப்பேன், நான் ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குவேன். அப்ப நான் என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும்? மாறும். அப்ப எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. இப்ப மொழியோட மொழி அது பழைய கதையிலே பழைய கண்ணாடியே போட்டு இந்த நகரத்தை பார்க்க முடியாது. எல்லாமே மாறிடுச்சு. இங்க ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்குது. இல்ல சினிமாவிலேயும் அதே தான். சினிமாவில மிக கடந்த ஒரு 10 வருஷமா தான் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இலக்கியத்திலேயே அப்படிதான். சென்னை மக்களுடைய அரசியல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டா வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசும், ஒரு தரப்பு தலைவர்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்களை பேசுவாங்க. இந்த அரசியல் உரையாடல்கள் வந்து இப்பயும் சாமானிய மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த நவீன சோசியல் மீடியா காலத்துல சென்னையை பொறுத்தவரை? ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லாம இப்ப இளைஞர்களுக்கு ஒரு இது இருக்குதுல்ல. அதுக்கு முன்னாடி இளைஞர்கள் அவங்க முன்ன நீங்க சொல்றது மாதிரி ஒரு பெரிய எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர் இருக்காங்க. எங்க அப்பா தீவிர ரசிகர். ஆனா திமுக உறுப்பினர் அவர். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த தெரிஞ்சுது அவங்களுக்கு கவர்ச்சிக்கும் அரசியலுக்குமான ஒரு அவர் பேரு செழியன், அவர் ஜெயராமன் அவர் பேரு. அவரை வந்து கலைஞர் தான் வந்து செழியன்னு மாத்தினார். அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. இப்போவும் வந்து என்னன்னாக்கா நம்ம நான் இவ்வளோ பேசுறேன், ஆனா என் வீட்டுல வந்து திமுக மேல பெரிய இது இருக்கும்.
அப்ப நானே எப்பயாவது சொன்ன பத்தியா நீயே பேசுற பத்தியா, நல்லது செஞ்சா நல்லதுன்னு போறோம், கெட்டதுன்னாக்கா எதிர்க்கும். ஒரு விமர்சனம்ன்றது எதிர்க்கிறதாக்கா கிடையாது. அப்ப அந்த மாதிரி உரையாடல்கள் இங்க திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நீண்ட நெறிய இப்ப திமுக இங்க நார்த் மெட்ராஸ் முழுக்க எல்லாம் அந்த பட்டாளம், பிஎன்சி மில்லு, வியாசார்பாடி அந்த சதுக்கம் எல்லாமே கட்சி கூட்டங்கள் நடக்கிற இடம். கன்னிகாபுரம் நிறைய கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் நடக்கும். இங்கேயே நம்ம பகுதியிலேயே வந்து சிங்கார சடையப்பன் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தாரு, புலவர் நாகசாமி இருந்தாரு. 3 மணி நேரம் அசராம பேசுவாங்க. யாருன்னா வந்து அவர் பேச்செல்லாம் கேட்டாங்கன்னாக்கா வேற யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு. உண்மையாவே திமுகவில் ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். யங்ஸ்டர் இப்ப அதை பேச மாட்டாங்க. யங்ஸ்டருக்கு வந்து என்னன்னாக்கா இப்போ நடிகர் பின்னாடி போறது, அப்புறமா ஒரு ஒரு ஆவேசமா பேசுறான்னா பொய் பேசுறான்னா பின்னாடி போறது, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி பாலிடிக்ஸாவும் கொஞ்சம் திங்க் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நம்ம யாரையும் வந்து புஷ் பண்ண முடியாது இல்ல, அவங்களே உணர்ந்து வரணும். அது இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் காரஞ்சா. முன்னாடிலாம் வந்து சும்மா எம்ஜிஆர் படம்லாம் குத்தின்னு இருப்பாங்க, கலைஞர் படம்லாம் குத்திட்டு பச்சை குத்துறது தான் அவங்களுக்கு வேலையே. அவ்வளவு ஒரு ஆவேசமா இருப்பாங்க, உறுதியா அப்படி நிற்பாங்க. இப்ப வந்து ஒரு தொழில்முறை அரசியல் மாதிரி மாறிடுச்சு. அது ஒரு சின்ன டைலூஷன் இருக்குது. ஓகே. எந்த ஒரு இடமும் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரை சாதி அடக்குமுறைகள் சாதியத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை அப்படின்றது ஒண்ணு. சென்னையை பொறுத்தவரை அந்த சாதிய அடக்குமுறைகள் சென்னையில இருந்திருக்கா? அப்படி இருந்திருந்தா அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கா? 100% அது இல்லவே இல்லை. இங்க சாதின்னு எவனா சொல்றதுக்கு அஞ்சுவான், ஆனா ரகசியமா வச்சுப்பான். ஏன்னா வரவனே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட அதிகாரியா இருப்பாரு, அவர் 4 மாடி வீடு கட்டி இருப்பாரு, அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவனா இருப்பான். ஏன்னா இங்க நிலைமைகள் வேற. இங்க வந்து எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க அம்பேத்கர் போட்ட மாட்டி வச்சிருந்தாதான் அவரை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அம்பேத்கரை பத்தி பேசினாதான் கண்டுபிடிக்கும். மாட்டிறைச்சி எல்லாருமே சாப்பிடுவோம், அதனால கண்டுபிடிக்க முடியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இங்க வந்து நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிலர் வந்து அம்பேத்கரை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சாதி இங்க வந்து குழம்பிடும் நகரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா மைக்ரோ லெவல்ல அதுக்கு இருக்கும். இங்க பெரிய போராட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாராவது வந்து சாதி வெறியோட பேசுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்கிடுவோம், முதல்ல அடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி பேச மாட்டாங்க. அவ்வளவு அநாகரிக, அவனுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்கும். இங்க நகரத்துல அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இங்க நகரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப என் ஃபேமிலிலேயே வந்து நீங்க வர்ண படிநிலையில இருக்கிற எல்லா பொண்ணும் எல்லா பையனும் என் வீட்டுல வாழ, மதம்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்க எல்லா மதத்துல இருந்தும் எங்க வீட்டுல வாங்க, எல்லா வாழ்வாங்க. அதனால அது ஒரு பெரிய சிக்கலா இருக்காது. அது ஒரு பெரிய, ஆனா மைக்ரோ லெவல்ல எல்லார் மண்டையிலையும் அது இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அது பெரிய போராட்டம் நடந்ததா இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்பதான் வந்து இங்க வந்து சவுத்துல இருந்து நிறைய பேர் வந்ததால பல்லாவரத்துல ஒரு மாடு ஒன்று நடந்தது மிக சமீபத்துல. அதெல்லாம் மிக சமீபத்துல இந்த மாதிரி மோசமா நகரம் கூட கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. முன்னாடி எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு 2-3 சாதி தவிர்த்தவே தெரியாதுங்க. இந்த நாட்டார் கடை, இந்த செட்டியார் கடையை தவிர மலையாளம் அப்படின்னு அவ்வளவுதான். வேற யாருமே இப்ப பார்த்தாக்கா ஒரு இருக்குது, அது மானாவரியா ஒரு 1.5 லட்சம் ஜாதி இருக்கும் பொழுது தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியாது. யாரா ஏதோ ஒரு மாவட்டத்துல இருக்கிறவங்க இங்க வந்து கத்தின்னு இருக்கிறான்ற மாதிரி ஒரு. ஆனா அப்புறம் பார்த்தா இந்தியா முழுக்க பார்த்தாக்கா ஏறக்குறைய 4.5 லட்சம் சாதிக்கு மேல இருக்குது. அப்போ இது வந்து நம்ம அதை பத்தி ஒன்றும், நகரம் வந்து சாதியை வரவேற்கல. நகரத்துக்கு வரவனும் அந்த கட்ஸ் இருக்காது அவனுக்கு. சாதியை பத்தி எல்லாம் பேசி முறிக்கின்லாம் தெரியவே முடியாது. புறநகர்ல அதை செய்யலாம், புறநகர்ல அந்த வேலையெல்லாம் காட்டலாம், நகரத்துக்குள்ள அதை செய்யவே முடியாது. இல்ல இது எங்க மாறுச்சுன்னு நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொழிலாளர்கள் சேலத்துல இருந்து நெசவாளர்கள் நிறைய கொண்டு வந்து சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க, அப்படின்னு இருக்கு, வண்ணாரப்பேட்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு கட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் மாறி சிந்தாதிரிப்பேட்டைனா எல்லா மக்களுக்குமானது, நெசவாளர்களுக்கு மட்டும் இல்ல, வண்ணாரப்பேட்டை எல்லா மக்களுக்குமானது, அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி மாறுன இல்ல இல்ல இல்ல. அது வந்து அதான் நீங்க அந்த கிராஃப புரிஞ்சுக்கணும். இப்ப சிந்தாதிரிப்பேட்டைன்றது ஒரு பெரும் தோட்டம். அது ஒரு பெரும் தோட்டத்தை வந்து அந்த ஒரு இடத்த வந்து அது பக்கத்துல ஒரு நதி வேற போகுது, கூவ நதி வருது இல்ல, அதனால அது சாயம் துவைக்கிறதுக்கு எளிதா இருக்குன்றது ஒரு சின்ன தறிப்பேட்டையை வெள்ளையர்கள் உருவாக்குறாங்க. அதுதான் சிந்தாதிரிப்பேட்டை. அது மாதிரி வண்ணாரப்பேட்டை, அவங்களுக்கு வெள்ளையர்களுக்கு செலவு டோபி தேவைப்படல, அதுக்காக வச்சது எல்லாமே நதி, அந்த ஆற்றங்கரை ஓரம் தண்ணி வசதி உள்ள இடம், அந்த மாதிரி இடத்துல வச்சதுதான். அதனால அது வந்து குழுவெல்லாம் அவனுக்கு தேவைக்கு ஆட்களை கூட்டு வரும் அந்தந்த இடத்துல. ஆமா படிச்சிருக்கேன், அங்க மரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்தை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து. ஆமா 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 ஆமா. ஆக்சுவலா வந்து அவங்க தறி வைக்கிறதுக்கான ஒரு இடம் அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும். அப்போ அதுக்காக தானே பிரான்சிஸ் கோகன் வராங்க, பிரான்சிஸ் டே வரான். அவனோட ஆண்ட்ரூக்கும் அவனுக்கு என்ன நோக்கம்னா, ஏற்கனவே இவங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா டேனிஷ் பீப்புள் இருக்காங்க பழவேற்காட்டுல.
போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க இங்க. இன்னும் கடந்து கொஞ்சம் தூரம் 100 கிலோமீட்டர் கடந்து போனா பிரெஞ்சு பீப்புள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாருக்கும் தொல்லை இல்லாத ஒரு இடத்தை தேடுறான். அந்த மாதிரியான ஒரு மேட்டு நிலம் தான் இந்த மெட்ராஸ், அந்த ஜார்ஜ் கோட்டை. அப்ப அந்த கோட்டைக்குல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாக்கா தொழிலாளர்கள் வேணும். அந்த தொழிலாளர்கள் யாரு? சாயம் போடுறவங்க, நூல் நூற்கிறவங்க, நெசவுக்காரங்க. அப்ப அதுக்கு அந்த ஒரு பேட்டை, சிந்தாதிரி பேட்டை, அதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு அந்த மாதிரியான இதுக்கு நம்ம வண்ணாரப்பேட்டை. அது மாதிரி தொழில் சார்ந்து தான். இப்போ கூவ நதிக்கரையோரத்தில் ஏன் இவ்வளவு தொழிலாளர்கள் வந்தாங்கன்னாக்கா, நதி இருக்குது பக்கத்துல, உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு ஒரு இடத்த போட்டுக்க முடியும். இதெல்லாம் வேலைக்கும் டக்குன்னு போயிட முடியும் நகரத்துக்கு. அப்ப அந்த மாதிரி தான் அந்த ஒரு நதிக்கரை நாகரிகத்தினுடைய ஒரு நகர ஸ்ட்ரக்சர் தான் அது. அது பாழாயிடுச்சு இல்லை. இப்ப சிங்கார சென்னையின் வழியா அதை ஒழிச்சிட்டாங்களா, அதுதான். ஓகே சார், உங்க குவாலிட்டியான டைமை எங்களுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.